மொபைல் யூஸ் பண்றதுனால என் பிள்ளைக்கு தலைவலிக்குது, என் பிள்ளைக்கு கண்ண பார்வை குறைஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றது பார்ப்போம் வாங்க. நான் உங்கள் கண் மருத்துவர் டாக்டர் கோபிநாத். இன்னைக்கு இருக்கிற நாள்ல செல்போன் பார்க்காமலோ டிவி பார்க்காமலோ கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணாமலோ இருக்கவே முடியாதுங்க. உலகமே அதுலதான் இருக்கு. ஆனா அதுக்காக அதையே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. இல்ல, எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் நேரம் செய்யணும். உப்பு இல்லாம சாப்பிட முடியாது, உப்பவே சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி செல்போன் பார்க்கணும், டிவி பார்க்கணும், கம்ப்யூட்டர் எல்லாம் ஒர்க் பண்ணணும். ஆனா அதை ஒரு அளவோட செய்யணும். அதுக்கு வேண்டிய பாதுகாப்பை நம்ம செய்துக்கணும். இந்த செல்போன் பார்த்தாலும் சிஸ்டம் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும். ஏன் அந்த கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா இயற்கையா நம்ம கண்ணுல வந்து ஒரு ஈரம் இருக்கும். நம்ம வாயில எச்சி விடுற மாதிரி கண்ணுல வந்து ஒரு ஈரம் இருக்கும். அந்த ஈரம் வந்து நம்ம கண்ணை மூடி திறக்கும் போது கண்ணை போய் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி கண்ணு குளுமையா இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் கண்ணை திறந்து வச்சிருக்க முடியுமா? ரொம்ப நேரம் கண்ணை திறந்து வச்சிருந்தா கண்ணு எரியும் இல்லைங்களா? அப்ப நம்ம கண்ணை மூடி திறந்தா தான் அந்த கண்ணு குளுமையா இருக்கும். ஆனா நம்ம கம்ப்யூட்டர் பார்க்கும் போதோ மொபைல் பார்க்கும் போதோ கண்ணை சிமிட்ட மாட்டோம், அப்படியே உத்து பார்த்துட்டு இருப்போம். அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கண்ணு சிமிட்டாததுனால கண்ணுல இருக்கிற அந்த ஈரம் காஞ்சி போகும். அந்த கண்ணுல இருக்கிற ஈரம் காஞ்சி போச்சுன்னா ஆரம்பத்துல கண்ணு எரியும், அப்புறம் கண்ணு செவக்கும், கண்ணு சீக்கிரம் சோர்வடையும், இதனால தலைவலி வரும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, ரொம்ப நேரம் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஒரு பிரைட் லைட்டை பார்க்கிறோம். அந்த பிரைட் லைட்டை பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த லைட் நம்ம கண்ணுக்குள்ள போகும்போது நம்ம கண்ணுல வந்து ரெட்டினா அப்படின்னு ஒரு உறுப்பு உண்டு. கேமரால இருக்கிற பிலிம் மாதிரி. நம்ம எல்லாம் கேமரா பத்தி நமக்கு தெரியும். கேமரால வந்து நேர டார்ச் லைட்டை கொண்டு போய் அந்த கேமராவுக்கு நேரம் அடிச்சு போட்டோ எடுத்து பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி அந்த பிரைட் லைட்டை நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ரெட்டினால இருக்கிற அந்த பிலிம்ல போய் அந்த லைட் படும்போது ரெட்டினல் டீஜெனரேஷன் நரம்பு கோளாறு வரும். அதனால பார்வை வந்து நமக்கு சீக்கிரமே, அதாவது 80 வயசுல வர்ற வியாதி எல்லாம் 40-50 வயசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அந்த மொபைல் சிஸ்டம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த லைட் பிரைட்னஸை குறைச்சு வச்சு பார்க்கணும். ரொம்ப நேரம் பார்க்க கூடாது, கொஞ்சம் குறைச்சு பார்க்கணும். இந்த பக்கத்துல இருந்ததை நம்ம போக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது கண்ணுல கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும். அதாவது இந்த பேரண்ட்ஸ் சொல்றது கரெக்ட், என் பிள்ளைக்கு தலைவலி வருது கண்ணாடி போடுற மாதிரி வந்துருச்சுன்னு சொல்றதெல்லாம் கரெக்ட். பட் அது ஓவர் யூஸ் பண்ணும்போது அதுக்காக பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல கிடையாது. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் பார்க்கலாம். பெரியவங்கன்னா 2 மணி நேரம் பார்க்கலாம். கேப் விட்டு பார்க்கணும். அதுவே நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க கூடாது. சோ கண்ண வலி வரலாம், தலைவலி வரலாம், கண்ண பார்வை குறையலாம். அப்ப செல்போன் பார்க்க கூடாதா, இது சிஸ்டம் ஒர்க் பண்ண கூடாதான்னு இல்ல, பார்க்கலாம். அதை எப்படி நம்ம அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது, இதுல இருந்து நம்ம கண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஆஸ் அ பேரண்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், ஆஸ் அ யூசர் நம்ம கண்ணை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சில டிப்ஸ் சொல்றேன். நம்ம செல்போன் பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட், செல்போன் இப்படி தலையை குறிஞ்சு பார்க்க கூடாது. இப்படி நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தா பரவாயில்ல, இப்படி பார்த்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம மொபைல் பார்க்குற மாதிரி இருந்தா ஒரு ஸ்டாண்ட் வச்சு இப்படி பார்க்கறது நல்லது. நம்ம இப்படி குனிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கழுத்து எலும்பு பெண்ட் ஆகிறதுனால இந்த ஷோல்டர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகி அதுல இருந்து நமக்கு தலைவலி வரும். அதனால போனை கொஞ்சம் இப்படி வச்சு பார்த்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, மொபைல்ல பிரைட்னஸை குறைச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பிரைட்டா வச்சீங்கன்னா கண்ணோட விழித்திரையை பாதிக்கும். அதனால பிரைட்னஸை குறைச்சு வச்சுக்கோங்க. மூணாவது, ஸ்கிரீன் டைமை குறைச்சிக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் அந்த மொபைல்ல பாக்குற மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணை பாதுகாக்கிறதுக்கு ப்ளூ கட் லென்ஸ், அந்த கண்ணாடியில வந்து ப்ளூ ஃபில்டர் போட்டிருக்கோம். அந்த ப்ளூ ஃபில்டர் போட்ட கண்ணாடி போட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப எல்லாம் ஸ்கூல்ல வந்து ஹோம்ஒர்க்கே அதுலதான் வருது, அதுலதான் பார்த்து படிக்க வேண்டி இருக்கு. அப்ப நம்ம வந்து மொபைல் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப நேரம் கொடுக்காம அந்த மொபைல்ல இருந்து ஒரு கனெக்ட் பண்ணி டிவிக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி கனெக்டிங் டிவைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. மொபைல்ல இருந்து நம்ம டிவிக்கு கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அந்த மொபைல்ல இருக்கிற மேட்டர் நம்ம ஸ்கிரீன்ல தெரியும். டிவி பாக்குற மாதிரி தள்ளி உட்கார்ந்து பார்த்தா அந்த பிள்ளைங்க படிக்கலாம். இப்போ நம்ம கண்ணை வந்து நம்ம இது மாதிரி பண்ண பாதுகாத்துக்கலாம். அந்த பிள்ளைங்கள ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க. கிரவுண்ட்ல போய் விளையாட சொல்லுங்க, வெளியில போயிட்டு வர சொல்லுங்க.
அப்படியே வீட்டுக்குள்ளேயே அந்த பக்கத்துல உள்ளதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா கண்ணாடி போடுற மாதிரி வரும். அதனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பவர் வர்றதை நம்ம தவிர்த்துக்கலாம். அடுத்த வீடியோல நிறைய முக்கியமான விஷயங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கண் மருத்துவர் டாக்டர் கோபிநாத். நன்றி, வணக்கம்.